அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமியில உங்களுக்கு பயனுள்ள பல வீடியோ பதிவு நான் போட போறேன். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பள்ளி பாட புத்தகத்திலிருந்து வரி வரியாக எடுத்த வினா விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ சயின்ஸ்லேருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்டாவே போதும், தெளிவாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 2 முறை வாசிச்சும் உங்களுக்கு ரீட் பண்ணி டீச் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் கண்டென்ட் இது எல்லாமே தனித்தனியா தெளிவா ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு அதிலிருந்து கொஸ்டின் வர்றதுக்கு அருமையான அதிகமான வாய்ப்பா இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்க போகுது. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எய்தர் ஸ்பீடியா இருக்கு, இல்ல ஸ்லோவா இருக்கு, இல்ல ஏதாவது ஆட் பண்ணணும் எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க சஜஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள், கருவி, காலம், இடம் இதை 4ஐயும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்தால் வெற்றி நமக்கு நிச்சயம் என்ற ஐயன் வள்ளுவனோட வாக்குப்படி நமக்கு தேவையான பொருள் இருக்கு, சிலபஸ் இருக்கு, நம்மகிட்ட புக் மெட்டீரியல் இருக்கு. ரிவிஷன் புக் மெட்டீரியல் ரொம்ப பெஸ்டான சோர்ஸா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காலம் நம்ம நோட்டிபிகேஷன் வரக்கு முன்னாடியே நம்ம படிக்கணும். ஸோ அதுதான் தகுந்த காலம், தகுந்த இடத்துல நம்ம படிக்கணும். ஸோ இந்த 4ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த செயலை நம்ம கட்டாயமா வெற்றி பெறுவோம். நம்மளோட கனவு இந்த டிஎன்பிஎஸ்சி வால்க்கு முன்னாடி இருந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த கனவு கட்டாயமா நிறைவேற போகுது. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில் சென்றிலை பார்க முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் காதிடத்தே. ஸோ நம்ம இன்னைக்கு இலை பாரிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேலையே ஆகாது. இன்றிலிருந்தே உங்க பயணத்தை தொடங்க. அடுத்த வருஷத்தை நோக்குன பயணம் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.